சில நேரத்தில் சிங்கமுகம், அந்த சிங்கமுகம்ங்கிறது நரசிம்ம சுவாமியுடைய அவதாரம் எப்படி இருக்கு, அந்த அவதார ரூபத்தில் உள்ள ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அதில் சொல்றார் குருதேவர் சிஸ்ட பகவான், சிங்கமுகம் மாலவனாய் சிங்கமுகமாக அவதாரம் எடுத்த நரசிம்ம சுவாமியுடைய, அதாவது தனக்கு சங்கு சக்கரம் சுதர்சனம், இந்த அவதார புருஷனாய் அவதார அனுக்கிரகம் உன்னுடைய உருவத்தில் உனக்கு தோற்றமளித்து உனக்கு அந்த உருவம் உனக்கு கிடைக்கும். நீ சிங்கமுகனாய் தனக்கு இருக்கக்கூடமை, தீமைகளை விலக்கி வாழ்க்கையில் தனக்கு வளம் பெறக்கூடியவனாய் தனக்கு வாழ்க்கையில் அமைத்து தரக்கூடிய புண்ணிய புருஷனாய் இருப்பாய். அதோடு தனக்கு பல தீமைகளை விலக்கி பலவிதமான சக்திகளை உருவாக்கி பலபேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடியவை, அதாவது ஒரு புண்ணிய புருஷனாக விளங்கக்கூடிய அமைப்பு. செல்வ வளம் உண்டனக்கு தடையில்லாது, செல்வ வளம் பணப்புழக்கம் தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும், தடையில்லாத வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒரு, அதாவது ஒரு ரோலாக தனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், பணப்புழக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், செல்வ வளம் தடை இருக்காது. ஆகவே இவன் தனக்கு, அதோடு நீங்கள் பல தானா தர்மங்கள் தர்ம சிந்தைகள் செய்யக்கூடிய அமைப்பு தனக்கு பெற்று தெரிவையவள் அச்சம், அது மனைவிக்கு கொஞ்சம் குடல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை 53 தனக்கு கொடுத்து, அவள் தனக்கு அறுவை சில வந்து போகும், ஒரு சர்ஜரி தனக்கு கொடுத்து நிவர்த்தியாகும். அனைவரும் போற்றவே பலரும் போற்றப்படுவதற்கு பல சீடர்களுக்கு நீங்க குருவாக, உங்களுக்கு பல சீடர்கள் டிவோட்டிஸ் எல்லாமே சம்சாரி உள்ளவங்க, பிரம்மச்சாரி அல்ல. சம்சாரியானவர்களுக்கு, சம்சாரி கல்யாணமாகி குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கே தனக்கு வாழ்க்கை உபதேசம் தனக்கு. சர்ப்பமதும் முன்னிடத்தில் சர்ப்பம், அந்த சர்ப்பம் இருக்கு, அதாவது அந்த சர்ப்பம் என்பது தன்னுடைய ஆலயம், நீங்கள் வழிபடக்கூடிய